திருவாரூரில் திமுக முன்னாள் எம்பியின் வீட்டில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மகள், மனைவி என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். எம்பி வீடு என்று தெரியாமல் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்களின் பின்னணி என்ன? திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியைச் சேர்ந்தவர் ஏகேஎஸ் விஜயன். இவர் திமுக சார்பில் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் 3 முறை போட்டியிட்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தற்போது தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாகவும் திமுக விவசாய அணியின் மாநில செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். இவருக்கு தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகே சேகர நகரில் வீடு உள்ளது. இந்த வீட்டில் அவரது மனைவியும் மகளும் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி இரவு ஏகேஎஸ் விஜயனின் மனைவி ஜோதிமணி தனது மகளை அழைத்துக் கொண்டு சித்தமல்லியில் உள்ள வீட்டுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். பின்னர் கடந்த 1ஆம் தேதி காலை ஏகேஎஸ் விஜயன் மற்றும் அவரது மனைவி மகள் ஆகியோர் தஞ்சாவூரில் உள்ள வீட்டுக்கு திரும்பி வந்தனர். அப்போது வீட்டின் முன்பக்க கேட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது அறையில் இருந்த இரும்பு பீரோ உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்துள்ளன. பீரோவில் இருந்த 87 சவரன் நகைகள் மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இது குறித்து ஏகேஎஸ் விஜயன் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். மேலும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு வீட்டில் பதிவாகி இருந்த ரேகைகள் பதிவு செய்யப்பட்டன. போலீஸ் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சம்பவ இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆர் ராஜாராம் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். மேலும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தர்மபுரியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அம்மா, மகள் என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் தர்மபுரிக்கு விரைந்து சென்று ராயல் நகரைச் சேர்ந்த சகோதரர்களான சாதிக் பாஷா, மொய்தீன், இவர்களின் சகோதரி ஆயிஷா பர்வீன், தாய் ஃபாத்திமா ரசூல் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் கொள்ளையடிக்கப்பட்ட 87 சவரன் நகைகளும் அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. அதே பகுதியில் உள்ள மற்றொரு வீட்டை கொள்ளையடிக்கவே இவர்கள் 4 பேரும் திட்டமிட்டுள்ளனர். அந்த வீட்டிற்கு கொள்ளையடிக்க சென்றபோது வழியில் எம்பி வீட்டை பார்த்துள்ளது அந்த கொள்ளை கும்பல். வீடு பெரிதாக இருந்ததாலும் வீட்டில் ஆட்கள் இல்லை என்பது தெரிந்ததாலும் எம்பி வீட்டிற்குள் புகுந்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். நாங்கள் திருடியது எம்பியின் வீடு என்பது தெரியாது என்றும் வீட்டிற்கு முன் பெரிய கார்கள் நின்றதால் நிறைய நகைகள் வைத்திருப்பார்கள் என்று நினைத்து இந்த வீட்டிற்குள் சென்றதாக அவர்கள் கூறியுள்ளனர். குடும்பமாக சேர்ந்து 4 பேரும் பல இடங்களில் கைவரிசை காட்டியிருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.